இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா, கோயம்புத்தூர்ல அவரு மட்டும் ஜெயிக்கணும். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அமைச்சர் அவரு மட்டும் வாங்கிக்கணும், வேற யாருமே போட்டிக்கு இருக்கக்கூடாது. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மானமுள்ள திமுக காரர் இதை ஏத்துக்குவானா நான் கேட்கிறேன். பத்திரிகை நண்பர்களே, நாங்க தொடர்ந்து இந்த டெய்லி நடக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புல திரு முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்லக்கூடிய பொய்ய உடனுக்குடன் உங்களுக்கு நாங்க சொல்றோம். ஏன்னா காரணம், மக்கள் வாக்கு செலுத்தும் பொழுது உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில வாக்கு செலுத்தணும், சரியான நபர்களுக்கு வாக்கு செலுத்தணும். இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுமையாக வாக்கு செலுத்துவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குங்கன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது எனக்கு ஒரு பெரிய காமெடிங்கண்ணா. நான் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான ஒரு நியூஸ் பேப்பர், நான் பெரிதும் மதித்து படிக்கக்கூடிய ஒரு தமிழ் நாளிதழில் இந்த செய்தியை போட்டிருந்தாங்க. நான் காலையில் எடிட்டர்கிட்ட பேசினேன். ஆனால் என்னங்கன்னா, நீங்களே இதை நம்பி போட்டீங்கன்னு. இல்லைங்க, அது என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குனாங்கன்னா, நான் ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் நேராக பேசுகிறாள். பிரதமர்கிட்ட முந்தானேத்து நேராக என்ன பேசணுமோ பிரதமர்கிட்ட பேசுகிறோம். அகில இந்திய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களை 2 நாளில் சந்திக்க போகிறோம். நம்ம பேசுகிறோம், எப்படி இருக்குது, என்ன செய்யணும், ஜெயிப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணும், நம்ம கேண்டிடேட்டை எப்படிலாம் நம்ம கூட இருக்கணும், பிரச்சாரத்துக்கு யார் வரணும். அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேடை டைப் படிக்கிறாங்க, ஃபேஸ் சிமிலி சிக்னேச்சர், கையெழுத்து கூட கிடையாது, டிஜிட்டல் சிக்னேச்சர் அவங்களே போடுறாங்க, அதை ட்விட்டர் ஐடியில் சர்க்குலேட் பண்ணுறாங்க. அதை பல இடத்துக்கு போகுது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடிதத்துக்கெல்லாம் ஒரு தேசிய தலைவர் இல்லை ஒரு கடிதம் எழுதலை, இல்லை பியூஷ் கோயல் ஒரு கடிதம் எழுதலை அப்படின்னு சொல்றது எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கு. அதனால் தேர்தல் நேரத்தில் நிறைய வருங்கன்னா, இது நிறைய வரத்தான் ஆரம்பிக்கும். அதை இல்லை நான் சொல்லலை. நாங்களும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், நாங்களும் உஷாராக இருக்கணும். அதனால் என் கவனத்துக்கு வரும் பொழுது உடனடியாக எது பொய் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த கடிதம் என்பது முழுமையாக சுத்தமான ஒரு பொய் கடிதம். காரணம், நிதின் நபீன் அவங்களுக்கு எழுதியிருக்காங்க. நான் ஸ்டேஜ்லேயே சொல்கிறேன், நான் நிதின் நபீன் அவர்களுக்கு கடிதமே எழுதலை. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களுக்கு, அமித்ஷாஜி அவர்களுக்கு சிசின்னு போட்டிருக்காங்க. அது அனைத்தும் போய். அது பியூஷ் கோயல்ஜி நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இல்லைப்பா ப்ரெஸ் மீட்டில் நான் ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது நான் சொல்கிறேன்னாங்க. நான் இல்லை சார், நான் பார்க்கும்போது நான் சொல்லிடுறேன், நான் எனக்கு விடுதல் ப்ரெஸ்ஸை நான் பார்ப்பேன்னு. அதனால் பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து ஒரு செய்தி போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் எலெக்ஷன் நேரத்தில் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், ஒரு ஃபோன் அடித்து தெளிவு பண்ணிட்டு நீங்கள் போட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும்தான் எங்களுடைய வேண்டுகோளை தவிர வேறு எதுவும் இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு இல்லைங்க, நான் கட்சியினுடைய முடிவு, நம்ம நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றீங்க, நிறைய பேசிட்டாங்க, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் இதை பற்றிலாம் சொல்லிட்டாங்க. நான் கட்சிக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன், இந்த முறை நான் கேம்பெயின் பண்ணுறேன்னு. கட்சி அதை ஏற்றுக்கிட்டு கேரளா, புதுச்சேரி 3 நாள் கேரளா போயிட்டாங்கன்னா, நாளைக்கு காலையிலையும் கேரளாவில் தான் இருக்கேன். புதுச்சேரி 3 நாள், நாளைக்கு மத்தியானம் புதுச்சேரியில் இருக்காங்கன்னா, தமிழ்நாடு 9ஆம் தேதி ஆரம்பித்து 21ஆம் தேதி வரை தொடர்ந்து எல்லா நாளும் கேம்பெயினில் தான் இருக்க போகிறோம் அக்ராஸ் தமிழ்நாடு. கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லா வேட்பாளர்கள் இங்கே போட்டியிடுவது மகிழ்ச்சி. அதில் நிறைய பேர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணும். இன்னைக்கு நிறைய அந்த பொய் செய்தியெல்லாம் வருதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்கள் தாக்கல் செய்த நாமினேஷன் ஃபார்ம்ல அவர் கூட இருந்து நான் அந்த வேட்புமனுவை அவரோடு சேர்ந்து அண்ணனுக்கு ஆதரவாக தாக்கல் செய்து விட்டு வந்தோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியினுடைய எல்லா வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நான் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களும் பணி செய்வார்கள். அது எங்களுடைய கடமை. ஆனா வருத்தம் எது இல்லைங்கண்ணா. காரணம், எல்லா தேர்தலில் எல்லாருமே போட்டியிட முடியாதுங்கண்ணா. இன்னைக்கு இது பாரதிய ஜனதா கட்சி 27 இடத்துல போட்டிடுறோம். பெரும்பான்மையான இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய தேர்தல் இது. கட்சி 2025 மார்ச்ல அந்த முடிவு எடுத்துட்டாங்க. டெல்லியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இப்படித்தான் இந்த தேர்தல் இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. கடந்த 1.5 ஆண்டுகளா நீங்க பாக்குறீங்க, இதுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவை சக்சஸ் பண்றதுக்காக வேலையில முழுமையாக இறங்கியிருக்கேன். ஆனா கட்சிக்கு எப்பவோ தெரியும், என்னுடைய கோரிக்கை ஏற்று கட்சி இந்த வேலையை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பிடித்தமான பிரச்சார வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லைங்கன்னா, இன்னொன்னு நம்ம தெளிவான சொல்லியிருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு 23ஆம் தேதி நம்ம தேர்தல் நடத்தப்படும் பொழுது நான் எந்த பூத்துல எங்க இருக்கிறேனோ அந்த பூத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கே நான் பூத் ஏஜென்ட் அன்னைக்கு போய் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு நம்ம பிஆர்ஜி அருண்குமார் அண்ணன், எங்களுடைய இந்த கவுண்டபாளையம் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொல்லித்தான் அனுப்புறேன், நீங்க ஆதரவே கேட்கக்கூடாது, நாங்கெல்லாம் வேலை செய்யறோம்னு. நான் தெளிவாக இருக்கின்றேன். இந்த தேர்தலில் ஏன் ரோல் என்ன, ஏன் பங்கு என்ன, கட்சியினுடைய வேலை என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா இருக்கவங்கன்னா அந்த வேலையை கச்சிதமா செஞ்சு கொடுத்துருவோம்.
ஆனா நம்ம பிரச்சாரம் செய்யறோம், எல்லா இடத்துலயும் இருக்கோங்க. நான் எவ்ரிடே அவைலபிளா இருக்கோம், பிரஸ்லயும் பேசணும். பாருங்க இன்னைக்கு அந்த வேலையை செய்யறேன், எல்லாத்துக்கும் போய் பேசணும். தமிழ்நாடு முழுசும் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போகணும். 27 பாரதிய ஜனதா கட்சிக்கு போகணும். அதனால எந்த விதத்திலும் எங்கேயும் தோய்வு இருப்பதாக நான் பார்க்கல. நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா 2024 மார்ச் மாதத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுத்து இந்த தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. அதிகப்படியான இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிக்குது. முழுமையா ஒத்துழைச்சு அந்த களத்துல வேலை பார்க்கறோம். ஆனா யாரும் அதிருப்தி இல்லைங்கண்ணா. எல்லாரும் பணி செய்வாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. எல்லா ஆதரவாளர்கள், எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் முழுமையா களத்தில் இருப்பாங்க. முழுமையாக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவளித்து களத்துல வேலை செய்வாங்க. நானே பர்சனலா முன்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கண்ணா. நேற்று காலையில் நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன், முன்னார் போயிருந்தோம், நேற்று கொச்சின், திருசூர் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். ஒரு கட்சி தொண்டனாக இன்று காலையில கட்சியினுடைய ஸ்தாபன தினம், ஃபவுண்டேஷன் டே, முதல் ஆளாக கட்சியினுடைய கொடியை நம்ம வீட்டில் ஏற்றி நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம கூப்பிட்டு பேசுறோம். ஒரு கட்சியினுடைய தொண்டனாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்கன்னா என்ன வேலையை செய்யணுமோ 1.5 வருஷமா நான் செஞ்சுட்டு தான் இருக்கேங்கண்ணா. அண்ணா அதெல்லாம் இப்ப பேச வேண்டிய நேரம் இல்லைங்கண்ணா, அதுக்கான நேரமும் காலமும் இருக்கு. இன்னைக்கு அந்த கிடைச்ச ஒரு சீட்டை நம்ம ஜெயிக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கக்கூடிய சீட்டை நம்ம ஜெயிக்கணும். எந்த காரணத்துக்கும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்ளே விடக்கூடாது. அதுல தெளிவா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நான் பாயிண்ட் எடுத்து கொடுத்தேங்கன்னா 18 இண்டிபெண்டன்ட் வேட்பாளர், அப்ப 18 பூத் ஏஜென்ட் உள்ள உட்காருவாங்க. இந்த 18 பேர் சேர்ந்து தேர்தல் அணி கலாட்டா பண்ண என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த 18 வேட்பாளர் 18 ஏஜென்ட் உள்ள உட்காருவாங்க. 18 பேர் ஒரு பூத்தில் உட்கார்ந்து கலாட்டா பண்ண எப்படி தேர்தல் நடத்த முடியும்? இதையெல்லாம் தடுப்பது எங்கள் வேலை, தொண்டனாக நாங்கள் செய்வோம். அண்ணா நான் இங்க தமிழ்நாட்டில் என்னுடைய அரசியல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. இன்னைக்கு இது செய்யணும், மிச்சதெல்லாம் மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுவாங்கன்னா. முதல்ல நம்முடைய கூட்டணி ஜெயிக்க வைக்கணும். நம்முடைய தொண்டர்கள் ஜெயிச்சா தானே அரசியல் பண்ண முடியும். இந்த 27 பேரும் ஜெயிச்சா தானே அரசியல் பண்ண முடியும். நம்ம கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தான் அரசியல் பண்ண முடியும். அந்த வேலையை முதல்ல செய்வாங்கன்னா மிச்சதெல்லாம் அப்புறம் பேசுவாங்க. ஆனா அவர் அதை கேட்டே இருந்தார் சார். ஆனா பிரதமரை பொறுத்தவரை தமிழகத்துல உறுதிப்பட்டிருக்கக்கூடிய டேட் 15ஆம் தேதி ஏப்ரல் பிரதமர் அவர்கள் கன்னியாகுமரியில பிரச்சாரம் பண்றாங்க. இது ஏற்கனவே நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் நம்ம சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூர் வர்றாங்க. கோயம்புத்தூர் கன்னியாகுமரி முடித்தவுடன் சில நாட்கள்ல கோயம்புத்தூர் வர்றாங்க. அந்த டேட்டை முறையாக நம்முடைய தலைவர்கள் அறிவிப்பாங்க. இப்போதைக்கு பிரதமர் 15 ஏப்ரல் கண்டிப்பா கன்னியாகுமரிக்கு வர்றாங்க. கன்னியாகுமரி முடிந்து சில நாட்கள்ல கோயம்புத்தூர் வர போறாங்க. கோயம்புத்தூர்லயும் ஒரு பெரிய பிரச்சாரம் இருக்கும். அந்த கோயம்புத்தூருக்கான டேட்டு ஃபர்ம் அப் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறோம். அண்ணா ஆனா கோயம்புத்தூர் மக்கள் வெளியிருந்து யாரு வந்தாலும் ஏத்துக்கிறாங்கண்ணா, இல்லைன்னா இல்ல. அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, பரிவோடு இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சா ஏத்துக்கிறாங்க. ஆனா நான் உறுதியாக சொல்லுகின்றேன், கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி அவர்களை தோற்கடிக்க போவது கோயம்புத்தூர் மக்கள் என்று சொல்வதை விட கோவை திமுக காரங்க என்பதில் நான் உறுதியா இருக்கேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, அவங்க செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில தோற்கடிப்பது உறுதி. எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். இவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க, அவங்க சீட்டு ஸ்ட்ரக்சரை பாருங்க. அதாவது சிங்கானல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக தூக்கி அப்படி குப்பை வீசுற மாதிரி வீசியாச்சு அவரை. அங்க புதுசா ஒருத்தர் மாவட்ட செயலாளர், அவர் சம்பந்தம் இல்லாம அவரை கொண்டு போய் கோயம்புத்தூர் நார்த்து, ஏன்னா அவர் கைப்பாவையாக இருக்கின்றார். இவர் சம்பந்தமே இல்லாத கோயம்புத்தூர் சவுத்து. அப்புறம் சிங்கானல்லூர் கவுண்டபாளையமும் காங்கிரஸ் நீங்க நெல்லுங்க. ஸோ இதுல இருந்தே அரசியல் தெரிஞ்ச உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேம் இங்க என்ன அப்படின்னு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா, கோயம்புத்தூர்ல அவரு மட்டும் ஜெயிக்கணும், வேற யாரும் ஜெயிக்கக்கூடாது. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அமைச்சர் அவரு மட்டும் வாங்கிக்கணும், வேற யாருமே போட்டிக்கு இருக்கக்கூடாது. அதனால அவரும் தோற்பார். கோயம்புத்தூரிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கும். அதை கோயம்புத்தூர் திமுக காரங்களே தோக்கடிச்சு காட்டுவாங்க. நீங்க 18 உங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திமுக காரங்களை நம்பி நீங்க சுயேட்சை வேட்பாளர் போட முடியாம கரூர்ல இருந்து சுயேட்சை வேட்பாளர்காரன் நீங்க போடுறீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மானமுள்ள திமுக காரன் இதை ஏத்துக்குவானா நான் கேட்கிறேன்னா. திமுகவும் நாங்களும் எதிரிகள் தான், நாங்க ரெண்டே சித்தாந்த அடிப்படையில் எதிரி தான். ஆனா திமுகவும் அரசியல் கட்சி, அங்க இருக்கிற தொண்டனுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, அவங்களும் கொடியை பிடிச்சு அரசியல் பண்றாங்க. ஒரு மானமுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் 18 சுயேட்சைகள் கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில போட்டியிடுவதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விளைவு தேர்தலில் தெரியும்.
பாஜக மானமுள்ள பாஜக வந்து அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற சமூக வலைதளங்களை அதிகமா எழுதியிருக்காங்க. இதே உணர்வுதான் முன்னாள் மாநில அண்ணா அதுக்கு அண்ணாமலை சீட்டு கேட்டா தானே கொடுப்பாங்க அண்ணா. அதான் உங்களை கிளாரிஃபை பண்றேன், அது பாயிண்ட் இல்லைன்னு. தொண்டர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துல ஒன்றாக இருக்கின்றோம், அதுல எது இல்லை. நான் முன்னாடி இருந்து லீடிங் த கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன், எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னதுங்கன்னா அண்ணன் மூத்த பத்திரிகை அண்ணனுக்கே தெரியும், செந்தில் பாலாஜி அவருடைய இந்த அட்டூழியத்தை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுமாங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்களே சைலண்டா திமுக காரங்கிட்ட போய் கேளுங்க, அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி ஏத்துக்குவாங்க? எப்படி ஏத்துக்குவாங்க? எல்லாம் வெளியிருந்து கொண்டு வந்து அண்டா குண்டா வெளியிருந்து எல்லாமே வெளியிருந்து, குஜராத்ல இருந்து, மத்திய பிரதேசத்துல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து சாரி இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாமே வெளியிருந்து. அப்ப கோயம்புத்தூர்ல எதுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கணும்? கோயம்புத்தூர் மக்களுக்கு எதுக்கு அவங்க அரசியல் பண்ணணும்? அதனால் தெளிவாக இருக்கின்றோம், களம் முற்றிலும் மாறிவிட்டது. கோயம்புத்தூர் அன்னைக்கு அண்ணன் செந்தில் வேலுமணி அண்ணன் சொன்ன மாதிரி 10க்கு 10 என்பது இன்னைக்கு 11க்கு 11. அவினாசி சேர்த்திக்குவோம் முருகன்ஜி நிற்கிறனால 11-11ஐயும் நாங்கள் ஜெயிப்போம் என்பது செந்தில் வேலுமணி அண்ணன் காலையில வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு சொன்னாங்க. கொங்கு பகுதி முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் ஜெயிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதற்கு கடுமையா உழைப்பு.